அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் வினோத். எலும்பு முறிவு, மூட்டு மாற்று, முதுகெலும்பு அறுவை சிகிச்சை மருத்துவர், ஏஎம்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, திருப்பூர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பிஆர்பி, பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. அப்படின்னா என்னன்னாங்க, நம்மளுடைய ரத்தத்தில் பல வகையான அணுக்கள் இருக்குது. சிகப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள், அது மட்டும் இல்லாமல் தட்டை அணுக்கள் இருக்குங்க. இதைத்தான் பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேஷண்ட்னுடைய ரத்தத்தை எடுத்து அதில் சிகப்பு அணுக்களை பிரித்து எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய மஞ்சள் திரவம் தான் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாஸ்மாவை செறிவூட்டல் செஞ்சு கான்சன்ட்ரேஷன் செய்து அதில் இருந்து தட்டை அணுக்களை மட்டும் பிரித்து எடுத்து அதை சிகிச்சைக்கு பயன்படுத்துவது தான் இந்த பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா, பிஆர்பி தெரப்பிங்க. பிஆர்பி சிகிச்சை முறையினுடைய பயன் என்ன அப்படின்றத பார்த்துடலாங்க. சாதாரணமா மூட்டு தேய்மானம் அப்படின்றது வயது காரணமாக யாருக்கு வேணாலும் ஏற்படலாங்க. இந்த மூட்டு தேய்மானத்துக்கு கட்டாயம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் செய்யணும்னு அவசியம் கிடையாதுங்க. இந்த பாதிப்பை நம்ம ஆரம்ப கட்டத்திலே கண்டறியும் போது நம்ம பிஆர்பி சிகிச்சை மூலியமா கட்டாயமா இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையை தள்ளி போட முடியும். இல்லைன்னா கட்டாயம் தவிர்ப்பதற்கும் சான்சஸ் இருக்குங்க. இது மட்டும் இல்லாம அடிக்கடி தோள்பட்டை வலி ஏற்படுத்தக்கூடிய ஃப்ரோசன் ஷோல்டர் பிரச்சனை, அதோட சேர்த்து இந்த முழங்கை வலியை ஏற்படுத்தக்கூடிய டென்னிஸ் எல்போ பிரச்சனை, குதிகால் வலி பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய பிளான்டார் ஃபேஷைட்டிஸ், இந்த மாதிரி தசை நார் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளுக்கும் இந்த பிஆர்பி சிகிச்சை மூலியமா கட்டாயம் நம்மளால தீர்வு காண முடியுங்க. பிஆர்பி சிகிச்சைக்கு ஏதாச்சும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கான்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குங்க. இந்த சிகிச்சையில பேஷண்ட்னுடைய ரத்தத்தை ஒரு 20 to 30 ml எடுத்து அதை சுத்திகரிப்பு செய்து அதிலிருந்து தட்டை அணுக்களை பிரிச்சு எடுத்து செறிவூட்டல் செய்து பாதிக்கப்பட்ட பகுதியில் கொடுக்குறங்க. இதனால நேரடியா எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாதுங்க. ஒரு சிலருக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் லேசா அந்த பகுதி சூடா இருக்கலாமே தவிர மற்றபடிக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்த இடத்துல எரிச்சலோ இல்ல வலியோ பெரும்பாலானவர்கள் இருக்காதுங்க. கட்டாயம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாம சாதாரணமா ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் கொடுக்கிறதுனால ஒரு சிலருக்கு சுகர் அதிகமாகலாம். இல்ல அடிக்கடி ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் கொடுக்கிறதுனால குருத்தெலும்புல தேய்மானமும் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ஜாயிண்ட்டை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இந்த பிஆர்பி சிகிச்சை முறைக்கு கிடையாது. இந்த வீடியோல பிஆர்பி சிகிச்சை முறை அப்படின்னா என்ன, இதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்றத விரிவா பார்த்தங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோல வேற ஒரு டாபிக் பத்தி விரிவா பார்க்கலாம். நன்றி.